Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் காம்பனண்ட், காம்பனண்ட்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காம்பனண்ட் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோட் வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே இருக்குது. காம்பனண்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் பிட்ஸ் ஆஃப் கோட். ஒரு கோடு நம்ம இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாகின் பண்ணும்போது அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த ப்ராஜெக்ட்லேயே நம்ம வந்து ஃபார்ம் தேவை. இப்போ அந்த ஃபார்முக்கும் நம்ம தனித்தனியாக உட்காந்துட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இப்போது அந்த ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஒரு ஃபார்மை நம்ம ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரியாக்ட் முக்கியமாக கொண்டு வந்ததே இந்த காம்பனண்ட் பேஸ்டு அப்ரோச். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டெவலப்பராக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் இந்த காம்பனண்ட்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட், அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்பனண்ட். இந்த கிளாஸ் காம்பனண்ட்டை நம்ம ப்ரீவியஸாக நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். பழைய கோட்லலாம் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ் காம்பனண்ட்ஸ். ஏன் அப்படின்னா கிளாஸ் காம்பனண்ட்ஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து கிளாஸ் காம்பனண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட கோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போது அப்டேட்டிங் வெர்ஷனில் நம்ம 16.8 வெர்ஷனுக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரியாக்ட் ஹூக் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ரியாக்ட் ஹூக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் ஒரு ஸ்டேட்டை நம்ம ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் காம்பனண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வர எல்லா அப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் காம்பனண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கோடுக்குள்ளே போகலாம். இப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் காம்பனண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது. இப்போ நான் வந்து டெமோ அப்படின்ட்டு நான் ஒரு காம்பனண்ட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஒரு பேஜ் இருக்குது. ஒரு லாகின் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே ஆகும். ஒரு H1 எலமெண்ட் வச்சுருக்கேன். அண்ட் தென் யூசர் நேம் அப்படின்ட்டு அதோட இன்புட் கொடுத்துருக்கேன். சேம் அதேமாரி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், அதோட இன்புட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பட்டன், சப்மிட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கேன். லாகின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இதனை போய் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இந்த காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், அண்ட் தென் லாகின் கொடுத்துருக்கேன். எனக்கு இதே ஒரு ஃபார்ம் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முக்கு கீழே எனக்கு வேணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த காம்பனண்ட்டை இன்னொரு தடவை நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து போடுவோம். சரியா? ஓகே, இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டதால் இந்த இடத்துல ரெண்டு லாகின் பேஜ் எனக்கு வந்திருக்கு. இப்போது இந்த கோடை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லென்த்தியாக இருக்கு இல்லையா கோடு. அதனால் வந்து நாம் என்ன பண்ணுவோம்னா காம்பனண்ட்ஸ் இதுவரை ஒரு காம்பனண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்மளால் ஈஸியாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து ரியாக்ட் வந்து காம்பனண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஆர்ஜேஎஸ் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்ஸு. ஸோ இந்த காம்பனண்ட்குள்ளே நான் டெமோ அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெமோ காம்பனண்ட் தான் இந்த ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 2 டைம்ஸாக எனக்கு அந்த ஃபார்ம் வேணும் இல்லையா? இப்போ இந்த ஃபார்ம் வந்து சிங்கிளாக தானே இருக்குது. எனக்கு இதோட கீழே வந்து இன்னொரு ஃபார்ம் வேணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபார்ம் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம், அந்த ஃபார்ம் கோடை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டதால் 2 டைம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நாம் அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த காம்பனண்ட்டை நாம் இதுக்கு கீழே காப்பி பண்ணி நமக்கு 2 டைம்ஸ் ஈஸியாக நம்மளுக்கு ரெண்டர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கோடு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். இப்போது இங்கே ஒரு இது இருக்குது 2. இந்த கோடு பாருங்கள், இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்மு. ஆனால் நான் வந்து 2 டைம்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான்
இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோடுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப எவ்வளோ அவங்களால அந்த லென்த்தை வந்து குறைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு எந்த இடத்துல காம்பனண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து காம்பனண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். அந்த காம்பனண்ட் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன செக்ஷன் எல்லாமே நம்ம வந்து காம்பனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டு மட்டும் இல்லை, நமக்கு வேறு எந்த ப்ராஜெக்டில் அந்த விஷயம் தேவையோ அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதால தான் இந்த காம்பனண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஓகே, காம்பனண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் தென் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.